அனைவருக்கும் வணக்கம். கடகராசி நேயர்களுக்கு ஜூலை 2ஆம் தேதிக்கு பிறகு முழு ஆட்சி பலத்துடன் அசூர வேகம் எடுக்கும் சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன. சனி பகவான் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் வலம் பெறக்கூடிய இந்த வேளையில் வக்ரகதியில் ராகுவுடன் இணைந்து சப்தமஸ்தானத்தை நோக்கி நகருகிறார். எனவே இந்த வேளையில் அசூர வேகம் எடுக்கும் வக்ர சனி பெயர்ச்சி காரணமாக இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க முடியாது. அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு சமகிரகமாகவும் ராசிக்கு சற்று சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் கடகராசிக்காரர்களுக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. சப்தமாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி பாக்கியஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பாக்கியபடி அஷ்டமஸ்தானத்தில் இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் ராகுவுடன் இணைந்து வலம் வருகிறார். அப்படி வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் வக்ரம் பெற்று வாக்கிய பஞ்சாகமத்தின்படி திரும்புகிறாருங்க. முழுமையாக அஷ்டம சனியின் ஆதிக்கம் 2026 ஏப்ரல் மாதம் துவக்கத்திலிருந்தே நிறைவடைகிறது. ஏனென்றால் மார்ச் 29 ஏழரை சனியை விட சற்று அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அஷ்டம சனி முற்றிலுமாக நிறைவடைய போகிறது. எனவே இந்த தருணம் என்பது அசூர வேகம் எடுக்கும் சனியின் அமைப்பால் நிறைந்த மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. திருக்கணிதத்தின்படி பார்த்தாலும் பாக்கியத்தின்படி பார்த்தாலும் நல்ல மாறுதல் உண்டு. ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி 9இல் வலம் வருகிறார். பாக்கியத்தின்படி அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே அதிரடியான மாற்றத்தை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் அசூர வேகம் எடுத்து வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ராகுவுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் வலுவாக கிடைக்க போகிறது. சனி ராகு இணைந்து அஷ்டமத்தை வலுப்படுத்தும் போது முழு சுபகிரகமான குரு விரயத்தில் இருப்பதால் உறுதியாகவே இந்த வேளையில் அஷ்டம பாதிப்புகள் தடைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் குருவின் அமைப்பால் நிறைவாகவே கடகராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக திட்டவட்டமாக நுணுக்கமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது சனி பகவான் இந்த தருணத்தில் 2, 5, 10 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. குடும்பத்தில் தனஸ்தானம் வலுப்பெறக்கூடிய வகையில் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்ப வருமானம் அதிகரிக்கும். ஏனென்றால் தொழில் ஸ்தானத்தையும் மிக வலுவாக பார்க்கிறார். எனவே தொழில் உத்தியோக ரீதியாக நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய வகையில் வருமான உயர்வை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தையும் பார்க்கிறாருங்க. எனவே பல்வேறு வகையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உட்பட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக விலகும். ஏனென்றால் அஷ்டமத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே வலம் பெறக்கூடிய சனி பகவான் இறுதி தருவாயில் முழுமையாக வலம் வந்து கொண்டிருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையான பணிகளை திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுபகாரியங்கள் உறுதியாகவே கைகூடும். உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். பல வருடங்களாக
முயற்சி செய்தும் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் கிட்டாத இந்த வேளையில் உங்களது இல்லம் தேடி நல்ல வரன் வருவதற்கான சந்தர்ப்பம் அற்புதமாக இந்த தருணத்தில் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது உடல்நல ரீதியாக சந்தித்து வரக்கூடிய தொல்லைகள், நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சிகிச்சையின் மூலம் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதோடு பரிபூரண நலம் பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பாக ஆயுள்காரகராக இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமத்தில் இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் மாற்றி கொடுக்கிறாருங்க. திருமண முயற்சிகள் உறுதியாகவே கைகூடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தவறாக வரனை நிச்சயம் செய்யாமல் சரியான முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே கிடைக்கிறது. நெருங்கிய உறவினர்களிடம் இருந்து வந்த வாக்குவாதம், தேவையற்ற கருத்து மோதல்கள் போன்ற அனைத்துமே கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே விலகி மிக சிறப்பான மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி பகவானே ஜீவனக்காரகராக பார்க்கப்படுகிறார். அவர் ராகுவுடன் சேர்ந்து அஷ்டமத்தில் அமர்ந்து ராகு பயணிக்கக்கூடிய அதே திசையில் சப்தமஸ்தானத்தை நோக்கி அசூர வேகத்தில் வலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது அலுவலக பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். எதிர்பாராத வகையில் புதிய அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதோடு இடமாறுதல் உள்ளிட்ட சில மாறுதல்கள் ஏற்பட்டாலும் நிறைவான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக சிறப்பானதாக அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறையில் சந்தை நிலவரம் மாறி மாறி இருந்தாலும், கடுமையான போட்டிகள் இருந்தாலும் சனியினுடைய அமைப்பு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் நிறைந்த வளர்ச்சி உண்டு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிய முதலீடுகளை திட்டமிட்டு அளவாக மேற்கொள்ளலாம். ஏனென்றால் விரயம் என்று இருக்கக்கூடிய செலவுகளை சுப விரயங்களாகவும் முதலீடுகளாகவும் மாற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே சனி உருவாக்கி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையில பணத்தை நம்பி இழந்த சூழலில் இனி அவற்றில் சிறப்பான மாற்றம் கிடைக்க போகிறது. சக பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் மிக சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் அமைவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சி உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் ஜீவனக்காரகர் அஷ்டமத்தில் ராகுவுடன் இணைந்து வலம் வரும்போது முக்கூட்டு கிரகங்கள் சாதகமான ஒரு அமைப்பில் இருப்பதால் இந்த தருணத்தில் உங்களது கடின உழைப்பிற்கு நிச்சயம் அங்கீகாரம் கிடைக்கும். அது மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பயிற்சி நிறுவனங்களை துவங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் எதிர்கால நலனை மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் கலைத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்ட கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரும்போது அஷ்டமத்தில் சனியும் வக்ரம் பெறுவது நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. வீண் பலியை சுமந்த சூழலில் அவற்றில் நல்லதொரு மாற்றம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் அற்புதமான முன்னேற்றம் உண்டு. பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் மாணவ மாணவியரின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் முன்னேற்றம் சிறப்பாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சொந்தமாக விளைநிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த தருணம் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கு கடகராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் திங்கள் கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது திங்கட்கிழமை மதிய வேளையில் ஏதேனும் ஒரு நபருக்காவது அவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் சிறு அன்னதான உதவியாவது செய்யுங்கள். நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான மாற்றம் கிடைக்கும்.
கிடைக்கும். ஒரு டீயாவது வாங்கி கொடுங்கள். அப்போது தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சனியினுடைய அமைப்பு மிக அற்புதமாக மாற்றி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சரியாக சனி பகவான் வக்ரம் பெறக்கூடிய இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான மாறுதல் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும்.